ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்படி முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. வாங்க, அதுதான் இன்னைக்கு டாபிக். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா முடிவெடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் நம்ம லைஃப்ல நிறைய டைம் வரும். சில விஷயம் அது சின்ன விஷயங்களா இருக்கலாம். சோ அப்போ நம்ம முடிவெடுக்கிறது சின்ன சின்ன விஷயம் மாதிரி இருக்கும். சில டைம்ல ரொம்ப பெரிய விஷயமாவும் இருக்கும் முடிவெடுக்கிறதுல. ஓகேவா? இப்போ சின்னதா ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது விஷயம் தான் சின்னது, பட் அது சின்ன விஷயம் கிடையாது. இப்போ ஒரு பையன் அவனுக்கான லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றான். ஓகேவா? இன்னைக்கு சூஸ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இது பையன் சொல்லல, பொண்ணு. பையன் பொண்ணு யாரோ ரெண்டு பேத்துல யாரோ ஒருத்தங்களா இருந்தாலும் சரி. இப்போ அவன் ஒரு லைஃப் பார்ட்னர் அவனுக்குன்னு ஒரு பொண்ணை சூஸ் பண்றான். இன்னைக்கு அவன் எடுத்த முடிவு ஒரு 10 வருஷம் கழிச்சு அவன் யோசிச்சு பாக்குறான். சோ 10 வருஷம் அப்படிங்கும்போது 10 இயர்ஸ் அவனோட லைஃப் போயிட்டு இருந்திருக்கும். கரெக்டா? அவன் சூஸ் பண்ணிருக்கான்ல அவனோட லைஃப். கரெக்டா? அவனோட லைஃப் இப்போ எப்படி இருக்கு? அப்போ அது சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம அன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்த டிசிஷன்னால இன்னைக்கு நம்ம லைஃப் நல்லா இருக்கு. சோ நம்ம எடுத்த முடிவு கரெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வரும். சோ அதாவது பெரிய விஷயம் இது, சாதாரண சின்ன விஷயம் கிடையாது. அதே சமயத்துல இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ண அவனோட லைஃப்ல வேணான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுத்திருக்கான். பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, சேர்த்துதான் சொல்றேன். சோ இன்னைக்கு அவன் வேணான்னு டிசிஷன் எடுத்திருக்கான். பட் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அவன் அந்த வேணான்னு எடுத்திருக்கான், அந்த முடிவை நினைச்சு சந்தோஷப்படுறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ இன்னைக்கு நம்ம எடுக்க போற முடிவு பின்னாடி ஒரு காலத்துல ஒரு 10 வருஷமா இருக்கலாம், இல்ல 20 வருஷமா இருக்கலாம். ஒண்ணு அந்த விஷயத்த நம்ம கரெக்டா டிசிஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னு நினைப்போம். இல்ல நம்ம லைஃப்ல அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்டா அந்த முடிவு எடுத்தோம் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் நம்ம யோசிக்க தோணும். லைக் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய கனவு இருக்கலாம். இந்த மாதிரி என் லைஃப்ல நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, நீங்க ஒரு 20 வருஷம் கழிச்சு நம்ம என்ன அன்னைக்கு நம்ம ஆசைப்பட்டோம் ஆனா அதை நான் செய்யல அப்படின்னு மத்தவங்க கிட்ட நீங்க சொல்ற ஒரு கதையா மாறிடும் உங்களோட வாழ்க்கை. சோ ஆசைப்பட்டீங்களா, அது கரெக்டா நல்லா ஆராய்ஞ்சி அந்த முடிவை எடுங்க. கண்டிப்பா அதுக்காக உழைங்க. சத்தியமா அது கரெக்டான முடிவா தான் இருக்கும். உங்க மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கைனால அந்த முடிவை எடுங்க. பின்னாடி போய் ஒருத்தங்க கிட்ட போயிட்டு இதை நான் அன்னைக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டேன், 20 வருஷம் ஆச்சு நான் செய்யல அப்படின்னு போயிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. டிசிஷன் எடுக்கிற சமயத்துல கண்டிப்பா உங்களோட டிசிஷன் எடுங்க. ஓகேவா? இப்போ சின்னதா டிப்ஸ் தரேன். டிசிஷன் எடுக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரி நம்ம டிசிஷன் எடுக்கலாம், நம்மளோட திறமையை எப்படி நம்ம வளர்த்துக்கலாம். லைக் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்குன்னு ஒரு கரெக்டான கோல் இருக்கணும். கோல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ கோல் இல்லாத வாழ்க்கை ஒரு கப்பல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு திசையே இல்லாம கண்ட இடத்துலயும் போயிட்டு இருக்கிற மாதிரி, அதுக்குன்னு ஒரு வரமுறையே இல்லாம தேவையில்லாத இடத்துக்கு போகுது. எந்த விதமான கோல் இல்லாத லைஃப் சுத்தமா வேஸ்ட். முடிஞ்ச அளவு கண்டிப்பா ஒரு கோலை நீங்க செட் பண்ணிக்கோங்க. சோ அந்த கோலை சூஸ் பண்ணி நீங்க அது வழியா போங்க. சோ அப்பனா உங்க லைஃப் அதனால முடிவெடுக்க எடுக்கிற திறன் உங்களுக்கு அதிகமாக மாறும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் விஷயம் இதை நீங்க பண்ணிருங்க, மறக்காம பண்ணுங்க. ஒருவேளை கோலே எதுவுமே பிக்ஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கோல் கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தைரியமா இருக்கணும், பயம் இல்லாம முடிவெடுக்கணும். இப்போ ஒரு சிச்சுவேஷன்ல நமக்கு முடிவெடுக்கிற வேண்டிய சிச்சுவேஷன் வருது. பட் அந்த டைம்ல நம்ம முடிவெடுக்க பயமா இருக்கு, கரெக்டா வருமா எனக்கு தெரியல அப்படி நம்ம ரொம்ப குழப்பமா யோசிச்சுட்டே இருக்கிறது. ஆக்சுவலா ஒரு பிசினஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பிசினஸ் நீங்க உள்ள இறங்கிட்டீங்க. கரெக்டா? சோ அதுல ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க முடிவெடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்தா கண்டிப்பா முடிவெடுங்க, பயப்படாதீங்க. சோ ஒருவேளை அந்த விஷயத்துல ஏதாவது சின்னதா ஒரு தோல்வி வந்தாலும் கூட, தோல்வியும் நம்மள வளர்க்கிற ஒரு திறன் தான். அது மூலமா நம்ம சில விஷயங்களை நம்ம கத்துக்கோம். அதுவும் நம்ம வாழ்க்கையில ஒரு அனுபவம் தான். கண்டிப்பா அந்த தோல்வியுமே எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சு அதுக்குள்ள நெக்ஸ்ட் முடிவை எடுங்க. அதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சுங்க. கண்டிப்பா லைஃப்ல ஒரு வெற்றி கிடைச்சே தீரும். சோ பயப்பட்டு வாழாதீங்க, நிச்சயமா தைரியமா ஒரு முடிவை எடுங்க. ஓகேவா? அடுத்து தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வேலை நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த டிசிஷன் நீங்க எடுக்க போறீங்கன்னா
முடிஞ்ச அளவு அதை சுத்தி உள்ள இதெல்லாம் கரெக்டா, இந்த விஷயம் நம்ம பண்ண போறோம், இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த டிசிஷன் எடுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம இந்த வீடை வந்து வாங்க போறோம் இந்த ஏரியால. சோ இவ்வளவு அமௌண்ட் சொல்றாங்க, அந்த அமௌண்ட் வந்து ஓகேவா, அதுக்கு அது ஒர்த்தபிளா இருக்குமா அப்படிங்கறது எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு நம்ம டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்மளோட மனசு கிட்ட கேட்டு முடிவெடுங்க. குழப்பமான சமயத்துல நீங்க இருக்கீங்க, பட் என்ன டிசிஷன் எடுக்கணும்னே உங்களுக்கு தோணல அப்படின்னா அந்த மாதிரி சமயத்துல முடிஞ்ச அளவு உங்களை நீங்களே அமைதிப்படுத்திக்கோங்க. உங்க மனசு கிட்ட நீங்க பேசுங்க. இப்போ எனக்கு ஒரு டிசிஷன் எடுக்கணும், சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு, இதை நம்ம கண்டிப்பா கரெக்டா பண்ண முடியுமா அப்படிங்கிற உங்க மனசு கிட்ட கேட்டுட்டு ப்ராப்ளம்ஸ் டைம்ல கொஞ்சம் அதுக்கான டைம் ஒதுக்கி மெதுவா முடிவெடுங்க. சோ மெதுவா அப்படிங்கறதுனால ரொம்ப டைம் கடத்திடாதீங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயம்னா அவசரப்பட்டு டக்குன்னு முடிவெடுத்து அதுல வந்து தப்பு பண்ணிடுற சான்சஸ் இருக்கு. இன்னொருத்தங்க முடிவு எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டைமை வந்து ஜாஸ்தியா போய்கிட்டே இருந்து கடைசியில பண்ணாம இருது, அவசரப்பட்டு விட்டுறது. அதே சமயத்துல பொறுமையா இருப்போம்னு சொல்லிட்டு விட்டுற மாதிரியும் நம்ம ஒரு சிலர் அந்த மாதிரியும் நடந்துக்கிறாங்க. சோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம், உணர்ச்சி பூர்வமா முடிவெடுக்கிறது. அதாவது லைக் எக்ஸாம்பிள், ரொம்ப கோவப்படுறது இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கிற டைம்ல ஒரு விஷயம் வந்து நடக்குதுன்னா உடனே சரி மச்சான், நான் காசு கையில வச்சிருக்கீங்க, ஒரு யாரோ வந்து கேக்குறாங்க, நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி சமயத்துல நடக்கும். பட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க ஹாப்பியா இருப்பீங்க, எதையுமே யோசிக்க மாட்டீங்க, டக்குன்னு எடுத்து கொடுத்துருவீங்க. சோ உங்களை ஏமாத்துறதுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க. சோ யோசிச்சு முடிவெடுங்க. ஒரு கோவத்தினாலேயே அந்த விஷயத்த செஞ்சிடாதீங்க. அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன் அப்படின்னு அந்த விஷயத்த நீங்க செஞ்சிடாதீங்க. சோ முடிஞ்ச அளவு யோசிச்சே பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து முக்கியமான லாஸ்ட் விஷயம், ஒரு விஷயத்துல நீங்க டிசிஷன் எடுத்துட்டீங்க, உங்களோட எய்ம், உங்க பிசினஸ் எது மாதிரி இருந்தாலும் ஓகே, டிசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த டிசிஷன் உங்களோட முடிவுக்காக, உங்களோட எய்முக்காக நிச்சயமா போராடுங்க. ஏன்டா இந்த முடிவை எடுத்துன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்க பண்ணிக்காதீங்க. ஒரு விஷயத்தை நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, சோ நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகலாம், இதுல ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம், அந்த முடிவுக்காக உழைங்க. கண்டிப்பா அதுல வெற்றி கிடைக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பின்வாங்கணும்னு நினைக்காதீங்க. உங்களை பத்தி உங்க மனசுக்கு தெரியும். நீங்க நல்லா ஆராய்ஞ்சு யோசிச்சு அந்த முடிவை எடுத்திருப்பீங்க. அது உங்களால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அந்த டிசிஷனை நீங்க எடுத்திருப்பீங்க. சோ அது மூலமா எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் முடிஞ்ச அளவு அதை நீங்க கரெக்டா ஃபேஸ் பண்ணுங்க. அதுல நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணுங்கிறத யோசிச்சு அதை முழுமையா உழைங்க. நான் இந்த டிசிஷன் எடுத்திருக்கேன், கண்டிப்பா எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நீங்க உங்களை நம்புங்க. வெற்றி நிச்சயமா கிடைக்கும்.